ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்பு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கிய கௌதம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் வந்து 2வது கல்யாணத்துக்காக வந்து ஜோசியக்காரர்கள் வந்து ஜாதகம் வந்து பார்த்துக்கிட்டு நல்லதாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிட்டு கோயிலை வந்து சுற்றுறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானியோட கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் வந்து தெரியுதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து யாரும் இல்லாத வந்து தவழ்ந்துக்கிட்டு வந்து வருதுங்க. பார்த்தியா இலக்கிய யாருன்னே தெரியல, குழந்தைய வந்து இப்படி விட்டுட்டு இருக்காங்க. செயின் வேறு கால்லேருந்து உருவிட்டு விழுந்துட்டு இருக்குது. யாராவது வந்து எடுத்துகிட்டு போயிட்டா என்ன வந்து பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி வந்து அந்த குழந்தைய வந்து தூக்கலாம் அப்படின்றப்ப யோசிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியம் சொன்ன அந்த பிரியான்ற பொண்ணு, நம்ம கார்த்திக் பார்த்த பொண்ணு வந்து அந்த குழந்தைய வந்து தூக்கி அந்த செயினை வந்து பார்த்து எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டப்பாரு பார்த்தீங்கன்னா யார் தான் இருக்கும், எங்கம்மா அவங்க அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து கொஞ்சிக்கிட்டே வந்து நம்முடைய பிரியா வந்து அந்த கோயிலவே வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த பொண்ணு என்ன தான் வந்து பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜானியை வந்து பார்க்குறாங்க. அதே சமயம் நம்ம இலக்கியாவுக்கு வந்து இந்த பொண்ணு தான் வந்து பிரியா அப்படின்றத வந்து நம்ம ஜானி கையில் வந்து சொல்ல மாட்டாங்க. இந்த பொண்ணை பற்றின அபிப்பிராயம் வந்து அத்தையோட மனசில் வந்து என்னவோ வந்து வருதுன்றத வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பற்றி இன்னும் நம்மளுடைய கௌதம் இலக்கியம் வந்து இந்த பொண்ணு தான் அப்படின்றத வந்து சொல்ல மாட்டாங்க. அதுவும் நம்மளுடைய கார்த்திகம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து பார்த்துட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை பார்த்த ஷாக்கில் வந்து அப்படியே வந்து நின்றுறாரு. ஏன்னா வந்து நம்மளுடைய கார்த்தியோட மனசுலும் பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி வந்து பறந்துக்கிட்டு இருக்குங்க அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அந்த செயின் வந்து யாருது, அந்த குழந்தை யாருது அப்படின்றத வந்து அப்படின்ற மாதிரி வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட எல்லார் கையிலையும் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா யாரும் வந்து இல்லாதனால வந்து கோயிலை வந்து சுற்றி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி வந்து அந்த குழந்தைய வந்து தேடிட்டு இருக்கிறத வந்து பார்த்துறாங்க. பார்த்துட்டப்பறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரியா வந்து இந்த குழந்தை வந்து உங்களுடையதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டது. அம்மா அந்த குழந்தை எங்களுடையது தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த செயின் பாருங்கள் குழந்தையோட தான் இல்லை வேறு யார் தான் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு இது வந்து எங்களுடைய குழந்தை தான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி, நாங்கள் வந்து கோயிலில் வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்துட்டு நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் வந்து பாப்பா வந்து வந்துட்டு இருக்கா. நீங்கள் நல்லவங்களாக இருக்க வரை என்னுடைய மகளை வந்து பார்த்து என்கிட்டே வந்து கூப்பிட்டு வந்து விட்டு இருக்கீங்க. அதே வேறு யாராவது இருந்தால் கண்டிப்பாக வந்து குழந்தைய வந்து கடத்திட்டு போக கூட வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி அந்த பிரியாவை வந்து பாராட்டுறாங்க. பாராட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய கௌதம் எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானியும் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ரொம்ப நல்லவளாக இருக்காளே, இந்த பொண்ணு மாதிரி தான் வந்து நம்மளுடைய வீட்டுக்கு வந்து நம்ம கார்த்திக் வந்து மனைவியாக வரணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு வந்து இருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான்றதை வந்து நம்முடைய கௌதம் இலக்கிய வந்து சொன்னால் நம்ம ஜானி வந்து எவ்வளோ சந்தோஷப்பட போகிறான்றது வரப்போகிற எபிசோடில் இருக்குது. வந்து லைக்